நண்பர்களுக்கு வணக்கம். தினமொரு தாவரத்தில் இன்று கார்லிக் வெள்ளைப்பூண்டு செடியோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, வெள்ளைப்பூண்டு அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. இது ஒரு ஆன்டிபயாட்டிக், ஆன்டிமைக்ரோவியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அலானசிஸ். நண்பர்களே, வெள்ளைப்பூண்டு அதிக அளவில் குளிர் பிரதேசங்களில் அதிக அளவில் விளையக்கூடியது. மலை பிரதேசங்களில் வருடம் முழுதும் வளரக்கூடியது. இந்த வெள்ளைப்பூண்டில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு பற்களை ஒரு 4 பற்களை எடுத்துக்கிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட அதே அளவு சம அளவு சின்ன வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி இது ரெண்டையும் நெய்யில் வதக்கி அவ்வப்பொழுது காலை மாலையும் சாப்பிட்டுட்டு வரதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது. இது தினமும் சாப்பிடக்கூடியது. சாதாரணமாக சாப்பிடாவிட்டால் சாப்பாடோடு சேர்த்து கூட இதை சாப்பிடலாம். வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது. உயர் இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது. உடலில் இரத்த கட்டுகள் எங்கே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடியது. நண்பர்களே, இரவு நேரத்தில் பாலோட சிறிது மஞ்சள் தூள், ஒரு 5-6 பூண்டு பற்கள் சேர்த்து காய்ச்சி இரவு படுக்கும்போது குடிச்சிட்டு வரனால உயர் இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது. கொழுப்புகளை இது கரைக்கக்கூடியது. சர்க்கரையை இது கட்டுப்படுத்தக்கூடியது. இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்ல ஒரு பானமாகும். இது மாரடைப்பு வருவதை, ஹார்ட் அட்டாக் வருவதை இது தடுக்கக்கூடியது. புற்றுநோய் ஏற்படாமல் இது தடுக்கக்கூடியது. இரத்த நாளங்களில் ஏற்படுற அடைப்பை இது நீக்கக்கூடியது. நண்பர்களே, பூண்டை அரைச்சி பசையாக்கி அதோட ஒரு 4-5 மிளகு அரைத்து பொடி செய்து அதையும் சேர்த்து நல்லெண்ணெய் இட்டு சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து ஒரு 15 நிமிஷம் கழித்து குடிச்சிட்டு வரனால, இப்படி வாரத்தில் 2 நாள் அப்படி குளிக்கிறனால பொடுகை போக்கக்கூடிய டேண்ட்ரஃப் சரியாகும். நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டு அதோட ஒரு 10 கிராம் பூண்டு, ஒரு 5 கிராம் கிராம்பு, லவங்கம் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி தைலமாக்கி வச்சுக்கிட்டு அந்த தைலத்தை காது வலி இருக்கும்போது காதில் ஒரு சொட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வலி சரியாகும். காதில் சீல் வடிகிறத இது சரி செய்யக்கூடியது. காதுக்கு சைடில் உள்ள இடங்கள்லாம் வீக்கம் ஏற்படும், அதையும் இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, பூண்டு அரைச்சி வண்டுக்கடி, பூச்சி கடித்த இடங்களில் அழுத்தி தேய்ச்சிட்டு வரனால அந்த பூண்டு கடியோட விஷம் இறங்கும், அந்த எரிச்சல் சரியாகும். தேல்கடி, வண்டு கடித்த இடங்களில் இது ஒரு கட்டா வச்சு கட்டக்கூடாது. கட்டா வச்சு கட்டும் போது அந்த இடத்துல எரிஞ்சு புண்ணாயிரும். அதனால் அழுத்தி நல்லா தேய்ச்சிட்டு வரனால சரியாகும். நண்பர்களே, வெள்ளைப்பூண்டை நசுக்கி பசையாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் கலந்து நல்லா அதை ரெண்டையும் உறவாடும்படி கலந்து கக்கூஸ் படை ஏற்பட்ட இடங்களில் ஓரிரு நாட்கள் தேய்ச்சிட்டு வரனால கக்கூஸ் படை சரியாகும். நண்பர்களே, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 5 மிளகு தட்டி போட்டு மருதாணி இலை ஒரு 10-20 இலைகளை எடுத்துக்கிட்டு அரைச்சி அதோட 1/4 கரண்டி மஞ்சள் தூள், ஒரு 1/2 கரண்டி அதிமதுரம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால திடீர்னு நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்படும். டஸ்ட் அலர்ஜி, ஏதாச்சும் ஒரு அலர்ஜி ஏற்படுறதுனால மூச்சு விடுறதில் ஏற்படுற சிரமம் ஏற்படும். உடல் முழுதும் தடிப்புகள் ஏற்படும், தும்மல் வரும், உடலில் அரிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இது ஒரு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும். தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, காலை வெறும் வயிற்றில் 3 பூண்டு பற்களை பச்சையாக சாப்பிட்டுட்டு சிறிது சுடுநீர் குடித்து வருவதால் உடல் எடையை அது குறைக்க உதவும். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அது குறைக்கக்கூடியது. இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பை இது சரி செய்யக்கூடியது. காக்காய் வலிப்பு உள்ளவர்கள் இதை தினசரி காலை மாலை சாப்பிட்டுட்டு வரனால காக்காய் வலிப்பை அது குணப்படுத்தக்கூடியது. பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மார்பகங்களில் கட்டி ஏற்பட்டு பால் கட்டி கொண்டு ஒரு புண்போல் ஏற்பட்டு சீல் வடியும். அப்படிப்பட்ட நிலையில் தினசரி காலை வெறும் வயிற்றில் 2-3 பூண்டு பற்களை சாப்பிட்டுட்டு சுடுநீர் குடித்து வருவதால் வெகு சீக்கிரம் அது சரியாகும். நண்பர்களே, பூண்டு இஞ்சி ரெண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து பசையாக்கி 1 தேக்கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆப்பிள் சிடர் வினிகரை சேர்த்து சிறு தீயில சூடு செஞ்சு ஒரு களிப்பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா சூடு செஞ்சு அதோட சம அளவு தேன் கலந்து தினசரி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரனால இதய குழாய்களில் ஏற்படுற அடைப்புகளை இது சிறிது சிறிதாக கரைத்து நீக்கக்கூடியது. அறுவை சிகிச்சை செய்ய இயலாதவர்கள் இந்த முறையை தினசரி பயன்படுத்தி வருவதால் நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களே, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூள், ஒரு 1/4 கரண்டி சீரகம் சேர்த்து பால் சேர்த்து காய்ச்சி தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால தொண்டை புண்களை இது ஆற்றக்கூடியது. தொண்டையில் ஏற்படும் சதை வளர்ச்சியை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, வயதானவர்களுக்கு கொலஸ்ட்ரால் எலும்பு தேய்மானம் ஏற்படுவதால் நரம்புகள் அழுத்தப்பட்டு மயக்கம் ஏற்படும். அதேபோல் மூளை நரம்புகளில் ஏற்படும் இரத்த குழாய் அடைப்பினாலும் மயக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில் தினசரி இரவு பாலோடு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து காய்ச்சி தினசரி குடித்து வருவதால் வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம் சாறு 3ஐயும் சம அளவு எடுத்து 1 தேக்கரண்டி அளவு காலை, 1 தேக்கரண்டி அளவு மாலை சுடுநீரோடு சேர்த்து பருகி வருவதால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடியது. நண்பர்களே, பல், ஈறு, வீக்கம், வலி, இரத்தம் கசிவு ஏற்படும் போது வெள்ளை பூண்டோடு உப்பு சேர்த்து அரைத்து வலி, வீக்கம், இரத்த கசிவு உள்ள இடங்களில் லேசாக தடவி உடனே எடுத்து விடுவதால் சரியாகும். அதிக நேரம் வைப்பதால் அந்த இடம் புண்ணாகிவிடும். நண்பர்களே, வெரிகோஸ் வெயின் உள்ளவர்கள், இரத்த குழாயில் அடைப்பு உள்ளவர்கள் அதிக அளவில் வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், சிறிய வெங்காயம் உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்தத்தை அது நீர்மைப்படுத்தக்கூடியது. இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்புகளை அது நீக்கக்கூடியது. நண்பர்களே, நிறைய பேருக்கு கை காலில் அடிபடுறதுனால நெறிக்கட்டிகள் வரும். தொடையில் நெறிக்கட்டி, கையில் தொண்டை பக்கத்தில் நெறிக்கட்டிகள் ஏற்படும். அது கிருமிகளாலேயும் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தினசரி ஒரு 3 பல் பூண்டு காலை வெறும் வயிற்றில்
சாப்பிட்டுட்டு வரனால சிறிது சுடிநீர் குடித்து வருவதால் வெகு 2-3 நாட்களிலேயே சரியாகிவிடும். நண்பர்களே, எருக்கன் இலை பார்த்துருப்பீங்க, எருக்கன் செடி பார்த்துருப்பீங்க. எருக்கன் செடியில் வெள்ளை எருக்கன் இருக்குது, சாதாரண எருக்கன் இருக்குது. அதில் எந்த எருக்கனோட இலையாக இருந்தாலும் சரி தான். எருக்கன் இலைகள் உதிர்ற டயத்தில் பழுத்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இப்படிப்பட்ட மஞ்சள் நிறமான இலைகளை எடுத்து அரைத்து அதனோடு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி அதனோடு ஒரு பல் பூண்டு, ஒரு பிஞ்ச் 2 விரல்களில் எடுக்கிற அளவுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு காது வலி, காதில் சீல் வடிகிற டயத்தில், அது மட்டும் இல்லாமல் காதில் வீக்கம் ஏற்படுற நேரங்களில் ஓரிரு சொட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வலி உடனடியாக சரியாகும், காது வீக்கம் சரியாகும், காதில் சீல் வடிதல் சரியாகும்.